அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்செட் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ஃபுல் செட்டு மெட்டீரியல், அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின் கலெக்ஷனை வாங்கி படித்து பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது கண்டிப்பாக நீங்கள் அந்த புக்கை ரிசீவ் பண்ணும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அவ்வளோ நீட்டாக 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கணுமோ புக்லெட்ஸை ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ வாங்குறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. சார் நான் வாங்கும் போது ஏதோ ஒரு தாட்டில் வாங்கினேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிலலாம் நான் ரிட்டனே போட்டுருணுன்ற மைண்ட் செட்டில் வாங்கினேன் சார். ஆனால் பார்த்த உடனே மிரண்டுட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ ஒர்த்தாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்தீங்க. இது வந்து இதோட நிறுத்திட மாட்டேன். ஸோ நிறைய கிளாஸஸ் கொடுப்பேன், நிறைய யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். அது ஃப்ரீ சோர்ஸாகவே கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து நான் கொடுக்குற எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக போட்டுட்டு வந்தாவே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் வந்து அவ்வளோ கடினம்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிலபஸை படிக்கணும், சிலபஸ் ஓரியன்டான கிளாஸஸை கவனிக்கணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கான ஃபுல் செட்டு மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்கணும். மெட்டீரியல் இல்லைனா வாங்கிக்கணும். ஸோ மெட்டீரியல் வாங்கி கையில் வச்சு படிக்கணும். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். டெஸ்ட்டு சீரியஸ் சண்டே கொடுப்பேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு வரும். சண்டே தவறாமல் சண்டே கொஷின் வந்துகிட்டே இருக்கும். சரி சார், இப்போ இந்த சண்டே வந்து ப்ராபபிலிட்டி தியரி சிலபஸ் சொல்லியிருக்கீங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டான கொஷின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குற 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன் இருக்கான்னா அது ஃபுல்லாக பார்த்துட்டாவே போதும். அந்த 8000 ப்ராப்ளம் கலெக்ஷனில் ப்ராபபிலிட்டி தியரி தனியாக உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி கொஷின் கலெக்ஷன் தனியாக கொடுத்து ப்ராபபிலிட்டி தியரியில் என்னென்ன ஃபார்முலா நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஃபார்முலா புக்லெட் ஒன்று தனியாக கொடுத்துட்டேன். அப்போது 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் இருக்குது, 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் வேறு. எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொண்டு போயிடுவேன். ஸோ அப்போ இது உங்களுக்கு மிஸ் ஆகுமா? அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும் யூஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு. சேம் பிஜிடிஆர்பி அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபுல் செட்டு மெட்டீரியல், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் சீரியஸ் போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் லாங் டைம் ஒரு 1 இயர் ப்ரிப்பரேஷனில் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கையில் போஸ்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, டிஎன் செட்டுமே நீங்கள் குவாலிஃபைட் ஆகலை, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வருத்தப்படுவாங்க. ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். சிலபஸை கூட டச்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணுற ஏரியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக டிஎன் செட்டை குவாலிஃபைட் ஆகிடலாம். ஆல்ரெடி டிஎன் செட்டில் என்னுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 30 பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு எழுதி குவாலிஃபைட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்களும் வந்து அதை மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, காலேஜ் டிஆர்பி எல்லாமே கால் ஃபார் வரும். பாலிடெக்னிக் டிஆர்பி கால் ஃபார் வரும். ஸோ இப்போ அவேர்னஸாக இருந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போது பிஜி முடித்தவங்க, பிஜி வித் பிஎட் வச்சுருக்கவங்க, ஸோ பிஜி வித் நெட்டு செட்டு வச்சுருக்கவங்க, ஸோ எல்லாமே வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. நிறைய டிஆர்பி எக்ஸாம்ஸ் கால் ஃபார் வரும், அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குவாலிஃபைட் ஆகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எக்ஸாமே நம்மளுக்கு கை கொடுத்துரும். ஏன்னா குவாலிஃபைட் லிஸ்ட்டு அப்கமிங் ஃபியூச்சரில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சப்ஜெக்ட் பேசணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு இது தெரியும், இந்த ஏரியாவில் இது ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுமே உங்களுக்கு கவர் பண்ணிங்க. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 கொஷின் எம்சிக்யூஸுங்க. இந்த 15000 கொஷின் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருமே நீட்டாக போட்டுட்டேன். ஸோ வேணுன்றவங்க இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை வாங்கிக்கோங்க. டிஎன் செட்டுக்கு எம்சிக்யூ புக்கில் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ரெடி பண்ண உடனே உங்களுக்கு நான் அந்த அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ அது வந்து பல்காக புக் பண்ணிவிட்டு ஒரே டைமில் எல்லாத்துக்கும் கொரியர் போடுற மாதிரி பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச்சு எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணாதவங்க ஸோ வாங்கி படிங்க, புக் பண்ணிக்கிங்க. என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாக யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துட்டு வரேன். அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்குமே சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கிளாஸ் போயிருக்கலாம், நிறைய கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் கொஷின் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோதான் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் கொஷின் ப்ராக்டிஸ் நம்ம கையில் இருக்கணும். அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில் வேணும்னா ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன்.
ஓகே. என்னுடைய கிளாஸஸ் YouTubeல ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.